நிகழ்ச்சி ஜெபத்தோடு ஆரம்பிக்கும்படியாக சகோதரி பிரிசில்லா அவர்கள் டீச்சராக இருக்கிறாங்க, ட்ரைபல் மூமெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதரி அவர்கள் முன்பாக வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபத்தோடு இந்த விழாவினை ஆரம்பித்து தரும்பாடு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஆமென். God bless you all. இந்த கூடுகையின் ஆரம்பத்துக்காக எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தென் பகுதியிலே பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்த சென்னை பட்டணத்திலே ஒன்று கூடி இந்த இடத்திலே சேரும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த கூடுகையை நீ நடத்த கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தை ஆரம்பித்து ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு உப்பாக ஒரு விளக்காக சாட்சியாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விக்கிரங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள இந்த இடத்துல இருக்கிற ஸ்டால்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வந்து மட்டுமல்ல, திரும்பி சொல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு ஒவ்வொருவரும் கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகரே இயேசு தந்து வைக்க நல்ல பிதாவே, ஆமென். It is with immense joy and gratitude to God that we gather here for the 18th annual family get together of Kumarikudal, and praise and thank God. It's such a beautiful opportunity that God has given with us. Today is a day of celebration of our unity, heritage and faith. Together let us rejoice in the bond that kept us together no matter what we are. To begin this wonderful event, let us invoke the God's presence. May I now call upon Pastor Samson, Fire Assembly Church, TP Chathuram, native of Anjukuttuvilai near Kanyakumari, for the God's message. குமரி கூடுகை சார்ந்து இருக்கிற அத்தனை குமரி மாவட்டத்து மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள். தலைவர் அவர்களுக்கும் கமிட்டி மெம்பர்ஸ்களுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நம்முடைய மாவட்டத்து மக்கள் சென்னையில் குடியேறின பிறகு நாம் ஒரு விசை ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பகிர்ந்து கொள்ளவும் நம்மளை விசாரித்து கொள்ளவும் இந்த கூடுகை ஒரு ஏற்றதாகவும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு 5 நிமிடம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நிறைவுபடுத்த விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 133 3 வசனங்கள் உண்டு. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது. நாம் சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குமரி கூடுகை இணைந்திருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பம், பிள்ளைகள், அவருடைய தொழில், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சகலத்தையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளில் இன்பமும் நன்மையான ஒரு நாளாக எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தமைக்காக நாங்கள் உம்மை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழி நடத்தக்கூடிய அன்பு தம்பதியரை ஆஸ்வதியும், தலைவரை ஆஸ்வதியும், கமிட்டி மெம்பர்ஸ்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த ஸ்டால் போட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வியாபாரம் நடக்க அவர் நம்பிக்கையோடு இருக்க அந்த பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கவனிக்கலாம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமும் நன்மையுமாக இருக்கிறது. முதல்ல ரொம்ப இன்பமாக இருக்குது. என்ன இன்பம்னு சொன்னால், நம்மளாம் இந்த குமரி கூடுகையின் வழியாக தான் சென்னையில் எங்கெங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு அறிமுகமாவதுக்குரிய வாய்ப்புகளை இந்த குமரி கூடுகை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இது பெரிய ஒரு இன்பமான ஒரு விஷயம். ஒருவேளை இந்த குமரி கூடுகை இல்லாமல் இருக்குமானால், இதை அவர்கள் நடத்தாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிமுகம் ஆவதற்கு வாய்ப்பு குறைவுதான். ஒருவேளை நம்ம வழியில் ஒருவருக்கு சந்தித்தாலும் நம்முடைய வழிபோக்கு போல நம்ம போயிருப்போம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது,
நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த குமரி கூடுகையின் வழியாக நம்ம ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும், அன்பை பகிர்ந்து கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் செய்த அருள்தான் நன்மை என்றும் இன்பம் என்று சொல்வது. ரொம்ப நன்மை இன்பமாக இருக்குது. ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம். நாம் இன்னும் பேசாதவர்கள், அறியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த குமரி கூடுகையின் குடும்ப இணைப்புக்குள்ளே வந்த பிறகு ஒருவருக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளவும், பேசவும், விசாரிக்கவும் செய்கிற அந்த மேலான காரியத்தை கவனிக்கும் போது இதில் இன்பமும் நன்மையும் ஏராளமாக இருக்கிறது. முதலாவது இன்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா விசாரித்தாலே ஒரு பெரிய இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளையும் விசாரிக்க ஒரு நபர் உண்டல்லவா, நம்மளையும் விசாரிக்க ஒரு சகோதரர் இருக்கிறார்களே, நம்மளையும் விசாரிக்க ஒரு குழு இருக்கிறது, ஒரு கமிட்டி இருக்கிறது, ஒரு குமரி கூடுகை இருக்கிறது என்கிற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. இதுதான் ஒரு பெரிய இன்பமும் நன்மையாக இருக்கிறது. இந்த இன்பமான நன்மைக்குள்ளே நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்கிறது நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். ஆண்டவர் நம்மளை அந்த மாவட்டத்திலிருந்து இந்த சென்னை மாவட்டத்துக்கு கொண்டு வந்து அவர் நடத்தி வருகிற பாதைகள் எல்லாம் மிகுந்த மகிமையானது. எங்கள் தகப்பனார் வந்து ஒரு கன்னியாகுமரி 5 கூட்டுவலை. அப்போ பார்த்தீங்கன்னா வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்த எங்களுக்கு தேவன் நன்மைகளை செய்தார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலையில் நாங்கள் இருக்கும்போது யார் நம்மளை விசாரிப்பா, யார் நம்மை தேற்றுவார், யார் இந்த உதவி செய்வார்னு சொல்லி தத்தளித்து நிற்கும்போது ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி எங்களுக்கு செய்த நன்மை தான் நாங்கள் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டது காரணம். அதன் வழியாக தேவனுடைய சேவை செய்யும்படி தேவன் எங்களை அழைத்ததினாலே அவர் உன்னத பணிகளை செய்யும்படி தேவன் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இந்த இன்பமும் நன்மையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடைசி வரி சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்படி நீங்கள் கூடி வரும்போது அது இன்பமும் நன்மை ஏதுவாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தேவாதி தேவனுடைய வாசஸ்தலங்கள் உண்டு. தேவன் அங்கே வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும். அங்கே நம்ம ஒருமனப்படுகிறோம். நம்ம எல்லோரும் சகோதரர்கள் தத்துவத்தோடு, சகோதர எண்ணங்களோடு, ஒரு தாயின் பிள்ளைகளை போல நம்முடைய அந்த இணைப்பு இருக்குது. பார்த்தீங்களா, பெரிய மகிழ்ச்சியானது உண்டு. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஒன்றை மாற்ற நான் சொல்லி நிறைவுபடுத்த விரும்புகிறேன். இதே போல கன்னியாகுமரி மாவட்ட நல சங்கம் என்று சொல்லி நிறைய தொடங்கினார்கள். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, எனக்கு ஒரு 5-10 வயசு இருக்கும்போது நிறைய பேர் தொடங்கினார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களால் நடத்த முடியலை. அதில் தோல்வியை கண்ட கூட்டத்தார் உண்டு. அதில் எங்கள் உறவினர்லாம் நிறைய பேர் அதில் முயற்சி எடுத்தும் தோல்வியை கண்டார்கள். ஏன்னால் அது ஒருமித்து வாசம் பண்ணி நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை, நடத்தாமல் போயினார்கள். ஆனால் நான் அடிக்கடி நம்ம தலைவெடுத்து பேசுவது உண்டு, இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை இணைத்து இத்தனை வருஷமாக கட்டி கோப்பாய் கட்டி காத்து, அதை எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனைகள் சூழ்நிலைகள் மாறினாலும் எதையும் பற்றி அஞ்சாமல் மிக தைரியத்தோடு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அடிக்கடி நான் பேசுவோம், சொல்வார், ஆண்டவர் நடத்துவார் ஐயா, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு மன தைரியத்தோடு நம்மளை அவங்க வழி நடத்துறது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தைரியத்தை தேவனே அவருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இத்தனை வருஷம் நடத்துவதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு நம்முடைய கமிட்டி நம்பர்ஸ் எல்லாம் விசாரித்து ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் அங்கே வந்து நிற்கிறீங்க பாருங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இன்பமும் பலமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கென்று ஒரு சகோதரத்தை இருக்கிறார்கள், நம்மளை விசாரிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கிறது. ஆகினாலே இது நிமித்தம் நமக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது. இதை தான் வேதம் வர்ணிக்கிறது, நன்மையும் இன்பமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நன்மை இன்பத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், அற்புதமாய் கொண்டு வந்திருக்கிறார். இதுக்காக நான் ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இன்னும் நம்முடைய குமரி கொடி வளரட்டும், இன்னும் அதே நம்பர்ஸில் சேரட்டும். கமிட்டி நம்பர்ஸுடைய எண்ணங்களும் அருமையான தலைவருடைய எண்ணங்களும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த குமரி கொடி வந்த உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குமரிக்குடி மக்கள் மேல், நம்முடைய மாவட்ட மக்கள் மேல், இங்கே இருக்கக்கூடிய கர்த்தர் மேலும் இருக்கும் என்று நான் விசுவாசித்து ஜெபித்து என் உரையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
வாய்ப்பளித்த உமக்கு நன்றி. வாய்ப்பளித்த ஆண்டவரே, தலைவர் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆலோசனைகள், வழிநடத்தல் ஏதோ ஒரு குறை இல்லாமல் எல்லாமே நிறைவாய் நடக்க நீர் அருள் செய்யும்படி உம்முடைய பாதம் அண்டாடி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய நாமம் மைவிடட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் மிக நல்ல பிதாவே. ஆமென். நிகழ்ச்சிக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். Mr. W. Gilbert Roy, President KCFC, to deliver the welcome address and officially greet a gathering. A big round of applause to our President KCFC, Mr. W. Gilbert Roy. இந்த மாலை பொழுது நமது குடும்ப கூடுகை KCFC என்று சொல்லுவது நமது குடும்பம், வேறு யாரும் இல்லை. இந்த குடும்ப கூடுகை நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப கூடுகை. இதற்காக நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிற உங்கள் அனைவரையும் என் மாலை வணக்கத்துடன் வருக வருக என்று கரங்கூப்பி வாழ்த்துகிறேன். இந்த KCFC தேவையா என்று பல கேள்விகள் எங்கள் உள்ளத்தில் எழுந்தது உண்டு. பல பேர் எழுந்து வந்து அதை வேண்டாம் என்று போனவர்களும் உண்டு. என்றாலும் கர்த்தருடைய மகா கிருபையினால் இந்த KCFC என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக நடத்தி வருகிறோம். எங்களுடைய அமைப்பில் வேறு ஒன்றும் கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது. எங்களோட மூலதனமே உறவும் நட்பும் தான். குமரி மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து சென்னையில் வந்திருக்கும் நான் யாரோ நீ யாரோ ஒன்றும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அதுவும் ஜாதியின்றி அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவானது தான் KCFC. உறவையும் நட்பையும் கொண்ட ஒரு அமைப்பு கடந்த இத்தனை வருடங்களாக உங்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்கள் எவ்வளோ அன்பாக எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். வரும்போது எல்லாரும் ஒருவரும் தேடும் கண்களோடு அங்கே சுற்றி சுற்றி பார்த்து நம்ம நண்பர்கள் இருக்கிறார்களா, நம்ம உறவுகள் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்து கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அநேகர் சொல்வார்கள், இந்த குமரி கூடல் வந்து என் பழைய நண்பர்களையும் பார்த்தோம், 40 வருஷத்துக்கு முன்னாலும் நண்பர்களையும் பார்த்தோம், அருகில் இருந்த வீட்டுக்காரர் அவர் நம்ம ஊருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குமரி ஐக்கியத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் 4 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அளித்து வருகிறோம். ஒன்றுமில்லை, பணத்துக்காக இல்லை, அன்பை நெருக்கவும் உறவை நெருக்கவும் ஒருவரோடு பேசவும் என்று 4 கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். 4 நிகழ்வுகள். அதில் ஒன்று தான் குமரி கூடல். குமரி கூடல் தான் நம்ம ஒரு சாப்பாடு, நம்ம ஒரு தமிழ், நம்ம ஒரு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு குமரி கூடல். அதே பண்ணும் வீட்டிலிருந்து வயோதிகர்கள் இருந்தாலும் இந்த உறவுகள் இன்றைக்கு 2 நைட்டுகள் சென்னையை விட்டு தாண்டி ஒரு ஊருக்கு கொண்டு போய் 2 இரவுகளை கழித்து அந்த உறவுகளை நாங்கள் நெருக்கி வருகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பெல்ஸ், ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்வு. நம்ம பிள்ளைகளை பாட வச்சா என்ன, நம்ம பேர பிள்ளைகளை பாட வச்சா என்ன, என் பிள்ளை பாடினா ஒரு 5-6 பேர் வருவாங்க, என் பேர பிள்ளை பார்த்தோன்னா 20 பேர் வருவாங்க. இப்படி தான் அந்த சில்வர் பெல்ஸே ஆரம்பிச்சு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், பிள்ளைகளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுனா பெரிய ஒரு மதிப்பு. அவ்விதமான ஒரு அமைப்பை நடத்தி கிறிஸ்மஸ் உறவை நெருக்கி வருகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாங்கள்லாம் பிறந்தாலும் நம்ம ஆளுகள்லாம் ஒன்றோடு இருக்கணும், அதுதான் எங்களோட கான்செப்ட். இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மீட்டிங்க்கு யாரை அழைக்கலாம் என்று மிகவும் திங்க் பண்ணி கொண்டு இருந்தோம். எங்களுடைய மத்தியில் இருக்கும் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் ஆர் டானியல் சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாலே எங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்தார். எங்கள் ஸ்டேஜை அசையபில்ல எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், சாப்பிட போவான்னு கூட போட மாட்டேன். அவிதமான வறுமையான ஸ்பீச். இன்னும் அவருடைய ஸ்பீச் அன்று வந்தவர்களுக்கும் இன்றும் காதில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். இன்றும் அந்த ரீங்காரத்தை கொடுக்கபடியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கும் ஜேம்ஸ் ஆர் டேனியல் ப்ரொஃபஸர் அவர்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி ஐயா. அதாவது சிரமமான விஷயத்தையும் அப்படி மிக எளிமையாக சொல்லிவிட்டு போனார்கள். சில்வர் பெல்ஸ் எப்படி, குமரி கூடல் எப்படி, அப்புறம் நினைவு பூங்கா எப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக
அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அது கூட இருப்பவர்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கில்பர்ட் ஐயா அவர்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கக்கூடிய வேலை, கௌரவத்திற்கு பிற்பாடு தான் பேச்சு. ஆகவே நம்முடைய பாரம்பரியம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது மேடையிலே நம்மட்டில் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறோம். நம்முடைய KCF's தலைவர் மற்றும் செயலர் அவர்கள் அன்பர்களை கௌரவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். We are privileged to have our distinguished guest, Dr. James R. Daniel, with us today. Let's honor him with a small token of love and appreciation. A big round of applause. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ப்ரொஃபசர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்கள் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், மிக தலைச்சிறந்த ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், ஆங்கில பேராசிரியர். ஆனால் இவர் தமிழில் மிக புலமை வாய்ந்தவர். இப்படிப்பட்ட பெரியவர்கள் தங்களுடைய எழுத்தாலே புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு கடந்து சென்று தமிழ் மொழி பேசி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், இலக்கியத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர், தமிழ் பேச்சாளர், தமிழ் பற்றாளர், இலக்கியவாதி. இவரை பற்றி நான் சற்று ஆராய்ச்சி செய்த பொழுது 2003ஆம் ஆண்டிலேயே ஸ்காட் ரிசர்ச் ஃபாரம் என்ற ஒன்றை நிறுவியிருக்கிறார். ஸ்காட் ரிசர்ச் ஃபாரம் என்று சொல்லும் பொழுது ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் 2003ஆம் ஆண்டு நிறுவியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அதனுடைய பின்னணியிலே பல கல்லூரிகள் ரிசர்ச் ஃபாரம் ஆரம்பித்திருப்பதை நான் அறிந்து மிகுந்த பெருமைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட பேச்சாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு பன்முகத்தன்மையாளரை குமரிக்கூடல் 2025 சிறப்பு விருந்தினராக பெற்றிருப்பது நாம் அனைவருக்கும் கிடைத்த சிறப்பு. ஆகவே அந்த சிறப்போடு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ப்ரொஃபசர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்களை விழாவின் சிறப்புரையாற்றுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் சந்திப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்து உரையாற்றி சென்றிருக்கிறேன். அதன் பின்பு ஓரிரு முறை அழைத்தார்கள், எனக்கு வர முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேணாவா. எங்கிருந்தாலும் குமரிவாழ் மக்கள் தான். பல முகங்களை பார்க்கின்ற பொழுது தெரிந்த முகங்களாக இருக்கின்றன, சில முகங்களை பார்க்கின்ற பொழுது தெரியாத முகங்களாக இருக்கின்றன. ஒருவேளை கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் புறப்பட்டு சென்னைக்கு வந்து சென்னையிலே நீங்கள் உங்களுடைய குடித்தனங்களை ஏற்படுத்தி ஒருவேளை மீண்டும் உங்களுடைய ஊருக்கு வராமல் சென்னை வாசிகளாகவே மாறிவிட்டவர்கள் நிறைய உண்டு. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எங்கிருந்தாலும் பிறந்த மண்ணை ஒரு நாளும் நாம் மறக்க முடியாது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, எங்களுக்கு ஹோம் இப்போ கன்னியாகுமரியில், எங்களுக்கு சென்னை எங்களுடைய ஹோமாக, வீடாக மாறிவிட்டது. சென்னை மட்டுமல்ல, இங்கிலாந்திலே இருப்பவர்களுக்கு லண்டன் அல்லது மான்செஸ்டர், கனடாவிலே இருப்பவர்களுக்கு டொரண்டோ, அமெரிக்காவிலே இருப்பவர்களுக்கு நியூயார்க், வாஷிங்டன் உட்பட பல இடங்கள், ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு மெல்போர்ன், ஜெர்மனியிலே இருப்பவர்களுக்கு மியூனிக். எங்கு நீங்கள் சென்றாலும் கன்னியாகுமரி மக்களை பார்க்கலாம், தமிழர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக ஒரு சின்ன கூடுகையை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய உறவுகளை பலப்படுத்துகின்ற அதே நேரத்தில் 2 காரியம், தங்களுடைய மரபு ஒன்று, தங்களுடைய வேர்கள் ஒன்று. The tradition and the root. இந்த இரண்டையும் நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய மரபு எங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய வேர்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த மக்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள், நீங்களும் கூடி வருகிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் 18வது ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவை இன்னும் 7 ஆண்டுகள் போனால் உங்களுக்கு என்னது 25. 25னா என்னது? வெள்ளி விழா, சில்வர் ஜூபிலி. இன்னும் 25 ஆண்டுகள் போனால் பொன் விழா. அதிலிருந்து 10 ஆண்டுகள் போனால் 60 என்ன விழா? மணி விழா. அதிலிருந்து 15 ஆண்டுகள் போனால் 75 என்ன விழா? பவள விழா, விழுப்பொன் விழா, பிளாட்டினம் ஜூபிலி. இன்னமும் 25 ஆண்டுகள் சென்றால் சென்டினரி. 2 பேரும் சில்வர் ஜூபிலி மட்டுமில்லை, கோல்டன் ஜூபிலி மட்டுமல்ல, டைமண்ட் ஜூபிலி மட்டுமல்ல, சென்டினரி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கொடுப்போம். மிகச்சிறப்பாக இந்த கூடலை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். 18 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நாற்காலியில் உட்காரணும்னா அது இலகுவான காரியம் இல்லை.
அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய ஈடுபாடு இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறது. எல்லா மக்களையும் பார்க்கின்ற பொழுது அவர்களை ஈர்க்கின்ற ஒரு மைய புள்ளியாக 2 பேரும் இருக்கிறார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். அது மட்டுமல்ல, சும்மா தான் தொடங்கணும். இன்றைக்கு ஒரு நல்ல கல்லறை தோட்டத்தை வாங்கி இருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம். பல கோவில்களில் சென்றால் நல்லடக்கம் செய்வதற்கு இடம் கிடைப்பதில்லை. நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்கள்? மிக சாதாரண ஒரு கட்டணம் தான் நாங்கள் வாங்குகிறோம். இது செய்ய முடியாத ஒரு காரியம், அதையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவங்க கைதட்டுறாங்களோ இல்லையோ, இறைவனுடைய பெரிதான ஆசை எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். நான் வாழ்த்துவோமா அவங்கள? பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் 2 சொன்னேன், ஒன்று மரபு, இன்னொன்று வேர். The tradition, the heritage and the root. கோயிலில் எப்பவும் 3 பைபிள் ரீடிங் இருக்கும். அப்புறம் முறைமுறை வாசிப்பதற்கு ஒரு ரீடிங் இருக்கும். முறைமுறை வாசிக்கிறதுக்கு பெரும்பாலும் நம்முடைய பகுதி திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம், the book of Psalms, அல்லது சில நேரங்களில் the Proverbs, சில நேரங்களில் எக்லிசியாஸ்டஸ், பிரசங்கி, சபை உரையாளர், அங்கிருந்தும் எடுக்கலாம். அது இல்லாமல் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்கள், அப்புறம் நற்செய்தி நூல்களை தொடர்ந்து நிருப நூல் அல்லது திருமுகங்கள், கடிதங்கள். இதில் எந்த கோயில்லையும் நம்ம திருமறையிலிருந்து ஒரு பகுதி படிக்கவே மாட்டாங்க. இதுவரையில் படித்ததே கிடையாது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் சபை வரலாறு, மனுக்குல வரலாறு, இஸ்ரவேல் வரலாறு. ஒரு தலைமுறை இல்லைங்க, எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. ஆபிரகாம் தொடங்கி யார் முடிய? இயேசுவானவர் இல்லை, யோசேப்பு முடிய. யோசுவானவர் கேட்டால் 43. அதுக்கு தலைமுறை கிடையாது, அவர் கடவுளுடைய குமாரன், அது 43. இப்போ அடுத்த கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? எல்லாரும் கன்னியாகுமரி பின்னணியை நமக்கு இருக்கு இல்லையா? கன்னியாகுமரி நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் கன்னியாகுமரி வரலாறு தான் நான் உங்களோட பேச போகிறேன். கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய வரலாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தை, தென் திருவிதாங்கூர் பகுதியை, கேரள பகுதியை இந்தியாவின் தலை சிறந்த பகுதியாக மாற்றுவதற்கு இது மாதிரி ஒரு கூடல் நடந்து 1806ஆம் ஆண்டிலிருந்து 1956ஆம் ஆண்டு வரை இந்த கூடல் நடைபெற்றது. அந்த கூடல் உங்க எல்லாருக்கும் தெரியணும். உங்க அப்பா 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 தாத்தா பூட்டா அவங்க எல்லாம் இருந்தது கன்னியாகுமரி. அவர்கள் எல்லோரும் இதை நேரடியாக பார்த்தவர்கள். ஒருவேளை நீங்களும் நானும் பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்தவர்கள். இப்ப பாப்பமா, நான் கேட்கிற கேள்வி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அப்பா பேர் என்ன? எல்லாம் கரெக்டா சொல்லிடுவீங்களா? எல்லாம் சொல்லிடுவீங்க. அடுத்த கேள்வி நல்லா கேட்டுக்காங்க. உங்க அப்பா அப்பா பேர் என்ன? அதான் சொல்லிடுவீங்க, எங்க தாத்தா. அடுத்த கேள்வி, அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா பேர் என்ன? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தலையை உடைச்சு எல்லாம் பார்த்து ஏதோ சொல்லிட்டோம். இப்ப கேள்வி, அப்பாவுக்கு 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 அப்பா. அதுவும் எப்படியோ ஒரு வரையை போட்டு எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு. இப்ப பாருங்க, 5 போறோம். அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு. இப்போ கொஞ்சம் மாத்தி கேள்வியை போட்டுக்கிடுவோமா? அம்மாவுக்கு 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 அம்மா. 5 எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எங்க போறோம்? 6. அம்மாவுக்கு 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 அம்மா. நான் இப்படிதான் ஒரு கோயிலில் போய் கேட்டேன். எல்லாம் முன்னாடி இந்த குழந்தை மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டா பட்டன் எழுச்சி. அந்த குழந்தை என்ன சொன்னாரு? அப்படி ஒரு ஆள் கிடையாது. போங்க, அப்பாவுக்கு 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 அப்பா. ஏன் நமக்கு தெரியாது, யாருக்காவது தெரியுமா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் மத்தேயு 1 பாருங்க. 42 தலைமுறை, 42 தலைமுறை. இஸ்ரவேல் மக்கள் இன்று இந்த நிலையில் உலகத்தையே தங்கள் சுண்டு விரலால் அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், மரபையும் மறவாதவர்கள், தங்களுடைய வேரையும் மறவாதவர்கள். 1948 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடந்தது. 1948 அக்டோபர் 24 அன்னைக்கு தாங்க நேச நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் ஒரு நாட்டை என்ன செஞ்சாங்க? உருவாக்குனாங்க. யூதர்கள் எங்க இருந்தாங்க தெரியுமா? the whole of the European continent. அதை தாண்டி இந்தியாவில் உட்கார்ந்து இருந்தாங்க. மட்டாஞ்சேரி. இப்போவும் நீங்க கேரளாவில் போனீங்க, அங்கே ஒரு சில யூத குடும்பங்கள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் ஓடினா, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஓடினா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் அந்த நாட்டிற்குள் வந்த உடனே முதல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா அவங்க செஞ்ச முதல் வேலை? நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மொழியை பேசுவோம். அவர்களுடைய மொழி என்ன மொழி? எபிரேய மொழி, ஹீப்ரூ. ஜெருசலம் யூனிவர்சிட்டி ஹீப்ரூ மொழியை பேசுவோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க யாராவது தமிழ் மொழி பேசுறாங்களா? நம்மளே தமிழ் பேசல, தமிழா பேசுவோம். தமிழ் நமக்கே நம்முடைய ஒலி தெரியவில்லை. அவங்க வந்த உடனே பல்கலைக்கழகத்தை தொடங்கி அந்த பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய மொழியை வைத்து இந்த மொழியை தான் இனி இஸ்ரேலில் எல்லாரும் பேசணும், இதுதான் எங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ் செட். அதனுடைய லாங்குவேஜ் எங்களுடைய பாராளுமன்றத்திலே, எங்களுடைய நாடாளுமன்றத்திலே, எங்களுடைய அமைச்சரவையிலே இந்த மொழியில் நாங்கள் பேசுவோம். எங்கள் மொழியை என்றும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 2, அதுதாங்க ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் எங்க ஆள் இருக்கானா வலை போட்டு பிடி. அவன் போலந்தில் இருக்கானா, செக்கோஸ்லோவேக்கியா இருக்கானா, யூகோஸ்லோவியா இருக்கானா, ஆஸ்திரியா இருக்கானா,
ஜெர்மனியில் எல்லாரையும் பிடித்து இழுத்து வந்து அந்த இடத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்? என் மண், இது என்னுடைய மண், அங்கு வாருங்கள். 42 தலைமுறை அவர்களுக்கு. இப்போ நமக்கு என்ன செய்யல? ஒரு தலைமுறை கூட தெரியல. இப்போ நான் உங்களை 7 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த கேள்விக்கு நான் கேட்குற எல்லாம் கேள்விதான். இந்த கேள்விக்கு நீங்கள் எத்தனை பேர் பதில் சொல்லுவீங்கன்னு பார்க்கணும். நாகர்கோவில் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் நாகர்கோவில் தெரியும். நீங்கள் மார்த்தாண்டத்தில் இருந்தாலும் சரி, சாந்தோரத்தில் இருந்தாலும் சரி, களியக்காவளையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாகர்கோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னத்தினால? நாகர்கோவில் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தலைநகரம் என்னது? நாகர்கோவில். இந்த நாகர்கோவில் எப்படி பிறந்து நாகர்கோவில் எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? இந்த நாகர்கோவிலை உருவாக்கியது யார்? நாகர்கோவில்னு ஒன்று உண்டா? கிடையாதுங்க. நாகர்கோவிலுங்கிறது ஒரு சின்ன குக்கிராமம். அதுக்குள்ள 3 பேரோ 4 பேரோ இருந்தாங்களாம், வேற யாரும் கிடையாது. அவங்க எங்க இருந்தாங்கன்னா, நாகர்கோவில் முனிசிபாலிட்டி உங்களுக்கு தெரியுமா? அப்ப நகராட்சி, இப்ப மாநகராட்சி அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ஆகூர் தன்னுடைய சர்ச் ஹிஸ்டரியில் அவங்க யாருன்னு பேரையும் கொடுத்திருக்காரு. 2 பேர் கத்தோலிக்கர், பக்கத்தில் இருந்த ஒரு 3 பேர் இந்து பெருமக்கள். இதை தவிர அந்த பகுதியில் யாரும் கிடையாது. இந்த பகுதிக்கு ஒரு மனிதர் வருகிறார் 1818ஆம் ஆண்டு. அந்த மனிதர் ஒரு முடிவு பண்ணுகிறார், இந்த இடத்தை ஒரு அருமையான கிறிஸ்தவ சிற்றூராக நான் மாற்ற வேண்டும். யார் தெரியுமா அந்த மனுஷன்? 1818 வந்தது. நல்லா படிச்சுக்காங்க, மனசுல வச்சுக்காங்க. சார்ல்ஸ் மீட், த ரெவரண்ட் சார்ல்ஸ் மீட். அவர் வருகை சமயத்தில் அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 25 வயது. துடிப்பான ஒரு இளைஞன். வில்லியம் டோபியாஸ் ரிங்கல்டோபிக்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தென் கேரளாவிற்கு தென் திருவிதாங்கூர் அன்று அனுப்பி வைக்கப்பட்ட இறைப்பணியாளர். அவர் இறைப்பணியாளர். முதல்ல வில்லியம் டோபியாஸ் ரிங்கல்டோபி மயிலாடியில் இருந்ததுனால மயிலாடிக்கு போனார். மயிலாடியிலிருந்து இந்த இடம் நன்றாக இல்லை, இதை கொஞ்சம் வசதியாக திருநெல்வேலியும் திருவனந்தபுரமும் சந்திக்கின்ற ஒரு மையத்தில் நான் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நேராக எங்கே கொண்டு வந்தார்? நாகர்கோவிலுக்கு கொண்டு வந்தார். நாகர்கோவில் கொண்டு வர்றப்போ அன்றைய டிராவங்கூர் கொச்சினுக்கு ஒரு ரெசிடென்ட் என்னன்னா, அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய ஒரு பிரதிநிதியை ஒவ்வொரு சமஸ்தானத்திலும் குறுநில மண் பிரின்ஸ்லி ஸ்டேட் வைத்து அவர்கள் வழியாக ஆட்சி நடத்துவார்கள். அப்படி வைக்கப்பட்டவருடைய பெயர் ஜான் மண்டோ. இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். ஜான் மண்டோ சார்ல்ஸ் மீட் வந்திருக்கிறார். கேள்விப்பட்டோன்னா, ஐயா உங்களை எனக்கு சந்திக்க வேண்டும், ஒரு துடிப்பான இளம் மிஷனரியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒன்று அவர் சொல்லுவார், சரி வாங்க நம்ம 2 பேரும் கன்னியாகுமரிக்கு போவோம். 2 பேரும் கன்னியாகுமரியில் சந்திக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து குதிரை மேலே ஏறி 2 பேரும் வராங்க. அப்போ ஜான் மண்டோ சொல்லுகிறார், உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் நான் பார்த்து தாரேன். குதிரையில் எப்படி வராங்களாம் தெரியுமா? முதல்ல அங்கேருந்து தொடங்கி பறக்க வந்தாங்க. பறக்கையை தாண்டி அன்னைக்கு எடலாக்குடி, அதுதான் வழி, எடலாக்குடி வந்தாங்க. எடலாக்குடியை தாண்டி கோட்டாருக்கு வந்தாங்க. கோட்டார் வந்த உடனே ஜான் கொஞ்சம் குதிரையை நிறுத்திட்டு சொல்லுவாரு, நல்ல இடம், இந்த இடத்தில் நீங்கள் ஒரு கோவில் கட்டுங்கள். சார்ல்ஸ் மீட் சொன்னார், இந்த இடத்துல நான் கோயில் கட்டவே மாட்டேன். அங்கே பாருங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அது என்ன கோயில்? சென்ட் சேவியர்ஸ் சர்ச், சவேரியார் கோவில், புகழ்பெற்ற ஒரு சவேரியார் கோயில். சவேரியார் கோயில் கத்தோலிக்கர்கள் நன்றாக இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் இன்னொரு புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த திருச்சபை கோவில் வேண்டாம், எனக்கு இன்னொரு இடம் வேணும். உடனே அங்கிருந்து என்ன தெரியுமா புறப்படுறாங்க? இப்போ நீங்க சொல்லுங்க, கோட்டார்ல இருந்து எங்க வரணும்? கோட்டார்ல இருந்து எங்க வரணும்? கோட்டார்ல இருந்து நேராக வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரத்துல இருந்து எங்க வரணும்? அன்னைக்கு இந்த கிளாக் டவர் கிடையாது. வடசேரியிலிருந்து மணிமேடை வழியாக வேப்பமூடு சந்திப்பு வழியாக கோட்டாருக்கு போக முடியாது. அன்னைக்கு போறதுக்கு வழி என்ன தெரியுமா? நேராக பார்த்தீங்களா, வடசேரி பார்த்தாச்சா? வடசேரிக்கு 2க்கு இடையில, மீனாட்சிபுரத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஒழுகுனசேரி. அப்போ அங்கே வாராரு, மீனாட்சிபுரத்தை பார்க்குறாரு, ஒழுகுனசேரியை பார்க்குறாரு. ஒழுகுனசேரியிலேருந்து சுற்றி வடசேரி, வடசேரியிலேருந்து கிருஷ்ணங்கோயிலிருந்து அப்படியே சுற்றி இன்னைக்கு மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி, அன்னைக்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி, அந்த இடத்துக்கு வாராரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே பார்க்குறாரு, வெறும் காடு, ஒன்றும் கிடையாது. மேடு பள்ளம் குண்டு கோயில் அப்படியே இருக்கு. ஆந்த சத்தம் போடுது, கோட்டான் சத்தம் போடுது, நரி ஓடுது, ஓநாய் ஓடுது. ஆனால் அதுக்குள்ள அழகான ஒரு பங்களா. அந்த பங்களா என்னன்னு கேட்டால், ரெசிடென்ட் சொல்லுவார், நான் இங்கு மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த பங்களாவில் தங்குவேன். அந்த பங்களா தான் இன்னைக்கு உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இருக்கக்கூடிய சாப்பல். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் நாங்களெல்லாம் படிக்க போயிருந்த லைப்ரரி. அதுதான் ஜான் மண்டோவினுடைய பங்களா. அந்த பங்களாவை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இந்த பங்களாவை மட்டும் நீங்கள் எனக்கு தாங்க, இந்த பங்களாவை மட்டும் நீங்கள் எனக்கு தாங்க. இந்த பங்களாவை நான் தலைமையிடமாக வைத்து இந்த பக்கத்தில் கொஞ்சம் நிலம் நான் வாங்கி இதில் நான் ஒரு கோயில் கட்ட போகிறேன். அவர் கோயில் கட்ட போகிற சமயத்தில் அந்த இடத்துல இருந்தது 5 பேர். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கத்தோலிக்க நண்பர்களும் இந்து பெருமக்களும் மட்டும் அங்கே இருந்தாங்க, வேறு யாரும் கிடையாது. இவர் நிலத்தை வாங்குகிறார், நிலத்தை வாங்கி அதை பண்படுத்துகிறார். பண்படுத்தி 1819ஆம் ஆண்டு
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கல்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கல்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டிட்டு அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? நண்பர்களை பார்த்து கேட்கிறாரு. மயிலாடியிலிருந்து நிறைய நண்பர்கள் வந்தார்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் அந்த கோட்டாரை பார்த்தேன். கோட்டாரில் பார்த்தா ஒரே இன மக்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் பக்கத்தில் வந்து மீனாட்சிபுரத்தை பார்த்தேன். அங்கேயும் ஒரே இன மக்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு இன மக்கள் இருக்கிறார்கள். அப்புறம் அப்படியே வந்து ஒழுகினசேரியை பார்த்தேன். அங்கேயும் அதே மாதிரி, வடசேரியும் அதே மாதிரி, கிருஷ்ணன் கோவிலும் அதே மாதிரி. அப்போ அவருக்கு சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் இனக்குழுக்களாக நாங்கள் வாழ்ந்து வருவோம். அதுதான் அன்னைக்கு எங்களுக்கு இருந்த. இதை இவர் பார்த்துட்டு என்ன தெரியுமா செய்தார்? நீங்க எல்லாம் ஆகூர் சர்ச் ஹிஸ்டரியில சார்ல்ஸ் மீர் எழுதியிருப்பதை பாருங்கள். அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய கனா, ஐ வாண்ட் டு கிரியேட் த நாகர்கோயில் கிறிஸ்டியன் வில்லேஜ். நான் பறக்கையை பார்த்தேன், எடலாக்குடியை பார்த்தேன், மீனாட்சிபுரத்தை பார்த்தேன், ஒழுகினசேரியை பார்த்தேன், வடசேரியை பார்த்தேன், கிருஷ்ணன் கோவிலை பார்த்தேன். இதே மாதிரி ஒரு தெரு எனக்கு வேண்டும், ஒரு சின்ன ஊர் எனக்கு வேணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தலைநகர் கோட்டார். நாகர்கோவில் யாருக்குமே தெரியாது. நாகர்கோவில் ஒரு ஊரே தெரியாது. ஒரு குக்கிராமம், ஆட்கள் இல்லாத ஒரு குக்கிராமம். கோயில் உண்டு, அதனால மக்கள் வருவார்கள். சார்ல்ஸ் மீர் ஒரு முடிவு எடுக்காரு. இங்க இருந்து நான் எங்க வர பார்க்கலாம், அது பக்கத்தில் எங்க வர பார்க்கலாம்? கோட்டாருக்கு இந்த ஆண்டு பிலிப்ஸ்புரம் பக்கம் தெரியுது, பிலிப்ஸ்புரம் வரலாம். அன்னைக்கு வேப்ப மூடு கிடையாது, அன்னைக்கு புளிய மூடு. இங்க இருந்து இந்த நிலத்தை அப்படியே ஆளுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பக்கத்தில் சார்ல்ஸ் மீர் ஸ்ட்ரீட், அடுத்தது நியூபோர்ட் ஸ்ட்ரீட், அடுத்தது கல்லு கோயில், அடுத்தது நீங்க நேராக மேலே போனா என்ன ஸ்ட்ரீட் யாராவது சொல்லுங்க? நாகர்கோயில்ல ஜாஷுவா ஸ்ட்ரீட். ஜாஷுவா ஸ்ட்ரீட் போனோன்னு என்ன? பள்ளிவளை, களியங்காடு. அந்த களியங்காடு தாண்டி கொஞ்சம் அந்த களியங்காடு இது அல்ல, பாரதிபுரம் தாண்டி இருக்கிறது தான் கள்ளி அங்காடு. கள்ளி என்று அவர்களுடைய கடவுள் குடிகொண்டு இருக்கிறார். இவ்வளவு இடத்தையும் அவர் என்ன போட்டாருன்னா, நாகர்கோவில் கிறிஸ்தவ கிராமமாக நான் மாற்றுவேன். I will change the whole area into Nagarkoil Christian village. அப்படிதான் அந்த ஏரியா முழுதும் நாகர்கோவில் கிறிஸ்தவ வில்லேஜாக மாறியது. ஆட்களை கொண்டு குடியமர்த்தினார். குடிகள் பெருகின. கல்கோவிலும் வளர்ந்தது. 1843ஆம் ஆண்டு கல்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்பமா நாகர்கோவில் வரல, இப்பமா கோட்டார் தான். நீங்கள் மறக்கவே கூடாது. 1854ஆம் ஆண்டு ஒரு மிஷனரி வந்தார். அவருடைய பேர் டாக்டர் ஜேம்ஸ் டதி. அவர் வந்த உடனே முதல் செய்த காரியம், இன்னைக்கு எல்லா இடமும் ரீடிங் ரூம்ஸ் இருக்கா, லைப்ரரி இருக்கா? அன்னைக்கு ரீடிங் ரூம்ஸ் கிடையாது, லைப்ரரி கிடையாது. புக்ஸ் எல்லாம் அப்பதான் பிரிண்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க 1838க்கு பிறகு. அவர் பார்க்கிறார் 3 இடங்களில், ஒன்று வடசேரி, இன்னொன்று நம்ம முனிசிபாலிட்டிக்கு நேர் முன்னாடி, அடுத்தது கோட்டார். இந்த 3 இடங்களிலும் 3 கட்டடங்களை, கட்டடம் அன்னைக்கு ஓலக்கூரை தான், அதை கட்டி அங்கே ரீடிங் ரூம் தொடங்கினார். அந்த ரீடிங் ரூம் பிற்காலத்தில் ஒவ்வொரு இடத்தில் ஒரு சபையாக மாறியது. எனக்கு சொல்லப்பட்டது, இங்க இருக்கக்கூடிய ஸ்டால்ல ஹென்ரிபுரம், நாகர்கோவில் ஹென்ரிபுரம் சபை சார்ந்த ஒரு ஸ்டால் வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஹென்ரிபுரம் சர்ச்சுக்கு அடித்தளம் இட்டது 1854ஆம் ஆண்டு டாக்டர் ஜேம்ஸ் டதி. இந்த ஜேம்ஸ் டதி நீங்கள் மறக்க முடியாத ஒரு மனிதர். ஏன் தெரியுமா? 4 காரணம். 1, ரீடிங் ரூமா முதல் கேரள அரசுக்கு, அன்றைய தென்திருவிதாங்கூர் அரசுக்கு கொடுத்தது ஜேம்ஸ் டதி. 1881ஆம் ஆண்டு முதல் YMCA தொடங்கினது ஜேம்ஸ் டதி. 1893ஆம் ஆண்டு முதல் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி தொடங்கினது ஜேம்ஸ் டதி. 1893ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி. 1893ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா அந்த அதிசயம்? இப்ப பாருங்க. மகாராஜா திருவனந்தபுரத்திலிருந்து ஆராட்டுக்கு வருவார். எப்படி வருவாருன்னா, திருவனந்தபுரத்துல வந்து சாலை வழியா வந்து நெய்யாற்றங்கரை வந்து பாரசாலை வந்து, அடுத்தது எங்க வரணும்? களியக்காவில் வந்து, அடுத்தது எங்கே வரணும்? மார்த்தாண்டம் கிறிஸ்டியன் காலேஜ், நேசமணி. அன்னைக்கு காலேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மார்த்தாண்டம் வந்து, மார்த்தாண்டத்துலேருந்து அழைய மண்டபம் வந்து, அழைய மண்டபத்திலிருந்து தக்கலை வந்து, தக்கலையிலேருந்து களியங்காடு வந்து, களியங்காட்டிலிருந்து அவர் சுசீந்திரத்துக்கு போகணும். இப்போ களியங்காட்டில் இருந்து சுசீந்திரத்துக்கு வழி என்ன தெரியுமா? களியங்காட்டில் வந்து வெட்டூனி மடத்தின் இடதுபுறமாக சென்று ஒழுகினசேரி முக்குக்கு போய், ஒழுகினசேரியிலிருந்து நேராக போய் மீனாட்சிபுரம் வந்து கோட்டாறு ஜங்ஷன் வந்து இடது பக்கம் திரும்பி அவர் எங்கே போவார்? சுசீந்திரம். இப்போ எப்படி போவீங்க? நீங்கள் நேராக வருவீங்க வடசேரி, வடசேரியிலேருந்து நேராக என்ன செய்றீங்க? திரும்புறீங்க. அழகான ஒரு சாலை, அது எங்கே வந்து சந்திக்கும்? மணிமேடை சந்திப்பு. மணிமேடை சந்திப்பு வந்து நேராக வேப்பமூடு. அன்னைக்கு புளிமூடு, இன்னைக்கு வேப்பமூடு. வேப்பமூடுல இருந்து நேராக போனா என்னது? கோட்டார்.
இந்த சாலையை முதலாக உருவாக்கி கோட்டார் முக்கியம் பெற்றிருந்த இடத்தை அங்கிருந்து மாற்றி நாகர்கோவிலுக்கு கொண்டு வந்தவர் சார்ல்ஸ் மீட் கனாகண்டார். 1818ஆம் ஆண்டு 1893ஆம் ஆண்டு சற்றேறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு பின்பாக 75 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை செய்து வைத்தவர் ஜேம்ஸ் டதி. எப்படி தெரியுமா செய்தாரு? ஜேம்ஸ் டதிக்கு கல்கோயில்ல ஒரு மணி வைக்கணும்னு ஆசை. கல்கோயில்ல பள்ளிக்கூடமும் இருக்கு. அந்த காலத்தில் மணி வைக்கணும்னா பெல்ஃப்ரை வைக்கணும்னா கோயில் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க, தள்ளி தான் கட்டுவாங்க. நீங்கள் எல்லாம் கல்கோயிலுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, இன்னைக்கு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அந்த நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு. நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தையில இருக்குமே இல்லை, அதுதான் எங்களுக்கு என்னது மணிக்கூண்டு. அப்போ இப்போ இருக்க மணிக்கூண்டு கிடையாது. இந்த மணிக்கூண்டு 971 தாசர் ஃபேமிலியால் கட்டி கொடுக்கப்பட்ட மணிக்கூண்டு. அங்கே தான் மணிக்கூண்டு. அப்போ இந்த மணிக்கூண்டில் அடிக்கிறதுக்கு பிக் பென் கிளாக் லண்டனில் இருக்கிறது மாதிரி அருமையான ஒரு மணி. அந்த மணியினுடைய நாவு அடித்தால் 5 மைல் தூரம் கேட்குமாங்க அந்த சவுண்ட். அன்னைக்கு இந்த பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது, அன்னைக்கு இருந்ததெல்லாம் ஓலை கூரைகள். அந்த மணியை கொண்டு வந்தார். மணியை கொண்டு வந்தா அவருடைய நெருங்கிய நண்பர் திருக்கொச்சி மகாராஜா பலராமவர்மா அவர் கூப்பிட்டார், மிஸ்டர் ஜேம்ஸ் டதி, நீங்கள் அழகான ஒரு மணியை கொண்டு வந்திருப்பதாக கேள்விப்படுகிறேன், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மையப்பகுதியை எடுத்து அந்த மையப்பகுதியில் அருமையான இந்த மணியை நான் வைக்க வேண்டும். இந்த மணி அடிக்க சத்தம் 5 மைல் தூரம், அவ்வளவு தூரம் இது கேட்க வேண்டும். இப்போ அவர் பார்த்தாரு, இந்த மணியை நான் கொண்டு வந்தது என் கோவிலுக்கு, என் கோயிலில் நான் வைக்கணும். அதுக்காக எல்எம்எஸ்ல இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஐயா கேட்கிறீர்கள், பரவாயில்லை, நாங்கள் இந்த மணியை எங்களுடைய மணியாக கருதி இந்த மணியை யாருக்கு தந்துருவோம்? அரசுக்கு தந்துருவோம். உடனே அவர் சொல்லுவார், ஓகே வெரி குட், நான் இதை எங்க வைக்க போறேன் தெரியுமா? உங்க கோயில்ல இருந்து கொஞ்சம் இடத்தை தள்ளி ஒரு இடத்தை நீங்க எடுங்க, அந்த இடத்துல ஒரு மேடையை நீங்க கெட்டுங்க, அந்த மேடையில் இந்த மணியை நீங்க வைக்கணும், போங்க. அத்தனையும் அடர்த்தி காடு. இப்ப பார்த்தாரு ஜேம்ஸ் டதி, எங்கேயோ எனக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார், அவருடைய பெயர் சார்ல்ஸ் மீட். அந்த மனிதர் ஒரு கனவு கண்டார், நாகர்கோவில் கிறிஸ்டியன் வில்லேஜ், நாகர்கோவில் கிறிஸ்தவ கிராமத்தை உருவாக்க வேண்டும். நாகர்கோவில் கிறிஸ்தவ கிராமத்துக்குள்ள என்ன உருவாயிருக்கு நான் சொல்ல போறேன். அதுதான் தென் திருவிதாங்கூர், அதுதான் திருவிதாங்கூர். அதனுடைய சாதனை வரலாற்றில் மறக்க முடியாத சாதனை. இப்ப அவர் பார்க்காரு, நல்ல சான்ஸ். உடனே அவர் நேரா பார்த்தாரு, எங்க கோயில்ல இருந்து கிழக்க ஒரு 2.5 ஃபர்லாங் நடந்தா அருமையான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை நீங்க எடுங்க மகாராஜா. மகாராஜா கேட்டார், அந்த லேண்டை எடுத்தார், அந்த லேண்ட்ல கட்டினார். அன்னைக்கு உயரமா இருந்த கட்டடம் கல்கோயில மாதிரி இது ஒண்ணுதான். அங்கதான் என்ன கட்டினாங்க? மணிமேடை. இப்ப மணியை வைக்கணும். நீங்க ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 பக்கம் இருக்குமா? இருக்கியா? அப்ப மணி எங்க வைக்கிறது? மணியை எங்க வைக்கிறது? மகாராஜா சொன்னார், மணியை கிழக்கு பார்க்க தான் வைக்கணும். கிட்ட இந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னார், மணியை வடக்கு பார்த்து தான் வைக்கணும். ஜோதிடர் சொன்னார், இல்ல மணியை தெற்கு பார்க்க தான் வைக்கணும். இவர் சொன்னார், நீ கிழக்கும் வைக்காண்டா, மேக்கையும் வைக்காண்டா, வடக்க தெற்கு ஒரு இடம் வைக்காண்டா, நான் ஒரு இடம் சொல்லுங்க. நாங்கள் கொண்டு வந்த மணி, எங்கள் கோவிலுக்காக கொண்டு வந்த மணி, எங்கள் கோயிலை பார்த்து அந்த மணியை வையுங்கள். நீங்க இப்ப பாருங்க, மணிமேடை போயிருக்கீங்களா? எல்லாரும் மணிமேடையை சுத்தி இருக்கீங்களா? மணிமேடையை பார்த்திருக்கீங்களா? மணிமேடை மணி எங்க பார்த்திருக்கோம்? மேற்க கல்கோவிலை பார்த்திருக்கோம். அந்த மணிமேடையில நீங்க அடுத்த தடவை போனா எல்லார் கையிலையும் கேமரா இருக்கு இல்லையா? நீங்க நேரா மேற்க இருந்து பாருங்க, இப்படி ஒரு கல் பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்லுல ஒரு 7-8 பேர் இருக்கு, 8 அல்லது 9 பேர். மேல இருந்து பாத்தீங்கன்னா 4வது பெயர், இதை பராமரிப்பவர்கள், அதுக்கு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் 4வது மெம்பர் த ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் டதி. அன்னைக்கு எல்எம்எஸ் மிஷனரி ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, த ஏஜென்ட் ஆஃப் த லண்டன் மிஷனரி சொசைட்டி. இந்த மணிமேடை என்னைக்கு வந்த உடனே பார்த்தாங்க, இதை லிங்க் பண்ணி கோட்டாருக்கு போலாமே, இதை லிங்க் பண்ணி அப்படியே அங்க வடசேரிக்கு போலாமே. அந்த ரோடு தயாரானது. 1893க்கு பின்னர் இது வந்தது, மையமாகியது. கோட்டாறு தன் மாயை இழந்தது. கோட்டாறு தலைநகர் அல்ல, மாறி என்னாச்சுது? நாகர்கோவில். நாகர்கோவிலை தலைநகராக கனா கண்டவர் யார்? சார்ல்ஸ் மீட், the father of South Travancore mission. நாகர்கோயில் அது மட்டும் இல்லைங்க, 4 காரியம் ஒரு நாள் மறக்காதுங்க. அதோட நான் முடிச்சிருவேன். 1, லிங்கல் டோபி 1809 பள்ளிக்கூடம் தொடங்கினார் மயிலாடியில். அதுதான் முதல் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் தொடங்கினா மகாராஜாவினுடைய திவானுடைய தம்பி உம்மணி தம்பியும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. ஆனால் 1816ஆம் ஆண்டு அந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. 1818 சார்ல்ஸ் மீட் வராரு. வந்த உடனே பார்க்குறாரு, அருமையான 2 பள்ளிக்கூடங்கள் நான் தொடங்கணும். ஒன்று நல்ல இன்டெலிஜென்ட் பாய் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சென்ட்ரல் ஸ்கூல் த நாகர்கோயில் செமினரி.
இப்போ இருக்க மீட் ஸ்ட்ரீட்ல அதை தொடங்கினாரு. 2, பெண்களுக்கு அந்த காலத்தில் கல்வி கிடையாது, பள்ளிக்கூடமே போக முடியாது. பெண்களுக்குன்னு ஒரு தனி கல்வி கொடுக்கணும். என்னுடைய மனைவி ரொம்ப துடிப்பான ஒரு பெண், ஜோகன்னா செலஸ்டினா மீர். வெறும் 16 வயசு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இங்கே வருகை சமயத்தில் ஒரு பெரிய ஜெர்மன் மிஷனரி தஞ்சாவூரில் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிட்டு வராரு. அவர் ஏற்கனவே ஜெர்மனியில் அந்த அம்மா ஒரு பெரிய மிஷனரி குடும்பத்தில் வந்ததால் அப்பா நல்ல பாடகர், நல்ல மருத்துவர், நல்ல ராணுவ அதிகாரி, ஆல் ரோல்ட் இன்டு ஒன். அவர் பார்க்குறாரு, இந்த அம்மாவை இங்கே கல்யாணம் பண்ணி நான் கொண்டு வந்தா இந்த அம்மா அருமையாக செய்வார்கள். இன்னைக்கு எல்லாரும் நாகர்கோயிலில் நாங்கள் எல்லாம் படித்த ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஊர் பள்ளிக்கூடம். ஊர் பள்ளிக்கூடம்னா ஆங்கிலத்தில் த வில்லேஜ் ஸ்கூல், த நாகர்கோயில் வில்லேஜ் ஸ்கூல். அதை தொடங்கினது ஜோகன்னா செலஸ்டினா மீடும் சார்ல்ஸ் மீடும் சேர்ந்து. முதல் அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கியது நாம். முதல் அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தை தொடங்கியது நாம். திருவிதாங்கூர் கொச்சியில் 809 முதல் பள்ளிக்கூடத்தை தொடங்கியது குமரி வாழ் கிறிஸ்தவ பெருமக்கள். இது தொடங்கின பிறகுதான், நல்லா மனசுல வச்சுக்காங்க, 1809 இந்த பள்ளிக்கூடம் தொடங்கினது. எப்போ? 1819. 1832 மகாராஜா அங்கிருந்து வாரார். ஆராட்டு எங்க போனோம்? சுசீந்திரத்துக்கு போனோம். வார வழியில களியங்காடு தாங்கி இங்க வந்தவன எல்லாரும் சொல்லுவாங்க, கல்லுக்கோயில் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா, அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பிரமாதமா இருக்கா. இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் திருவனந்தபுரத்தில் நாம தொடங்குறா, நம்முடைய மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். உடனே சொல்றாரு, யார் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறா? 2 பேர். ஒருத்தர் பேரு சார்ல்ஸ் மீட், இன்னொருத்தர் பேரு சார்ல்ஸ் மாத். அழைத்து வாருங்கள் 2 பேரையும். 2 பேரும் வராங்க. ஐயா, என்ன நீங்க அருமையான பள்ளிக்கூடம் நடத்துவதாக கேள்விப்பட்டு, இதே பள்ளிக்கூடத்தை நீங்க திருவனந்தபுரத்தில் எனக்காக தொடங்கி தர வேண்டும். தொடங்குவது மட்டுமல்ல, உங்களை யாராவது ஒருத்தர் தான் முதல் பிரின்சிபலா வரணும். அப்ப 2 பேரை நடத்திட்டு இருக்கப்போ பிரின்சிபலா இருந்தது ஜான் ராபர்ட்ஸ். அவர் மிஷனரி அல்ல, ஒரு மிலிட்டரி ஆபீசர். ரொம்ப கெட்டிக்காரரு. கணிதம், தர்க்கவியல், இதுல சயின்ஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதில் வல்லவர். அவரை கொண்டு போய் 19 நாம தொடங்கணும். 15 ஆண்டுகளுக்கு பின்னர் திருவிதாங்கூரில் திருவனந்தபுரத்தில் 1834 ஆண்டு மகாராஜா முதல் பள்ளியை தொடங்கினார். 15 ஆண்டு பள்ளிக்கூடம் கிடையாது. எல்லாரும் படிக்கணும்னால நாகர்கோவில் செமினரிக்கு வரணும். நாகர்கோவில் வளருகிறது. நாகர்கோவில் கிராமம் அல்ல, நாகர்கோவில் பள்ளிக்கூடம் வந்தாச்சு. கோட்டார்ல பள்ளிக்கூடம் இல்ல, கோட்டார் வணிக மையம், நாகர்கோவில் கல்வி மையம். கோட்டாறு மக்கள் கூடும் இடம், நாகர்கோவில் பண்பாட்டின் சின்னம், the center of culture, learning and scholarship. ஒன்னு. இனி 1820 ஆண்டு பார்க்கிறாரு, பள்ளிக்கூடம் தொடங்கியாச்சு. இனி ஓலையில எழுதப்படாது, இங்கிலாந்துல புஸ்தகம் அடிச்சு கொடுக்குறான். அச்சுக்கூடத்தை தொடங்கினார். அதுதான் முதல் எல்எம்எஸ் பிரஸ். இப்ப சிஎஸ்ஐ பிரஸ் கல்கோயில் பக்கத்தில் இருக்குது. 1820 நாட்டினாரு. 1821 ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேஜ் வாஸ் ஸ்ட்ரக். ஆத்மபோதம் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார். 1821 பள்ளிக்கூடம். எப்போ? 1819. மகாராஜா எப்ப தொடங்கினாரு? 15 வருஷம் கழிச்சு 1834. இப்ப 21 பிறகு மகாராஜா கேட்கிறாரு, ஐயோ நாங்க எங்க ஆபீஸ்ல எல்லாம் ஓலையில எழுதுவோம், இனி ஓலையில் எழுதக்கூடாது. கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லாம் அழகா புஸ்தகம் வச்சு, பெண்ணு வச்சு, நோட்டு வச்சு, இதே மாதிரி எங்களுக்கும் அச்சு கூட வேண்டும். கூப்பிடாரு மீட, வாப்பா எங்களுக்கும் தொடங்கணும். 1821. அடுத்ததும் 15 ஆண்டுகள். அது கடவுளின் திருவுளமோ என்னதோ எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் தொடங்கி 15 ஆண்டுகள், அச்சுக்கூடம் தொடங்கி 1836 திருவனந்தபுரத்திலே அரசு அச்சுக்கூடம் தொடங்குகிறது. 2 ஆச்சா? இனி 3 பாருங்க. இப்படி எல்லாம் இருந்தா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், நோய் இருக்கு, இதெல்லாம் பார்க்க டாக்டர்ஸ் வேணும். 1838 ஆண்டு இங்கிலாந்துல இருந்து ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராரு சார்ல்ஸ் மீட். 1836 இங்கிலாந்துக்கு போறாரு. 2 ஆண்டு அங்கிருந்து. அவருக்கு பேர் தான் டாக்டர் ஆர்ச்பால்ட் ராப்சே. 38 வந்து நெய்யூர்ல ஒரு சின்ன டிஸ்பென்சரி, 8க்கு 10 ஒரு சின்ன ஓலக்கூரை, அதுக்குள்ள இருக்கிறத வச்சு அவர் மருந்து கொடுத்தாரு. சில காரணங்களால் தொடர முடியவில்லை. அதே 1838 ஆண்டு டிசம்பர் மாதம் அதை நாகர்கோயிலுக்கு மாற்றினாங்க. அதுதான் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய எல்எம்எஸ் ஹாஸ்பிட்டல், இப்போ சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். 42 வரை அதை அவர் நடத்தினார். 42 ஆர்ச்பால் ராம்சே போயிட்டாரு. ஆர்ச்பால் ராம்சே போய் 10 ஆண்டுகள் இது நடக்கவில்லை. 1852 ஆண்டு டாக்டர் சார்ல்ஸ் லீச் வராரு. பெரிய கெட்டிக்காரர், நல்ல போதகர் ஒரு பக்கம், நல்ல ஆயர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய மருத்துவ விற்பனர். அவருக்கு மெடிசனும் தெரியும், சர்ஜரியும் தெரியும். ஆனால் 2 ஆண்டுகளில் அந்த மனிதர் இழந்து போனார். ஒவ்வொரு வீக்கெண்டும் அவங்க முட்டத்துக்கு போவாங்க. முட்டத்தில் குளித்து கொண்டிருந்த பொழுது அலைகளுக்குள் மாட்டி அவர் இறந்து போனார். அதுக்கு அடுத்தது ஜான் லோ வராரு. நல்லா பாருங்க, 38, 42, 52, 55. இந்த ஜான் லோ வந்து என்ன தெரியுமா தொடங்குறாரு? 4 ஆண்டுகள் எடின்பரோ சிலபஸ் மாதிரி மெடிசின் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸை நெய்யூர்ல தொடங்குறாருங்க. நம்ம ஆளுகளை எல்லாம் எடுத்து படிச்சு கொடுத்தாரு.
படிச்சு கொடுத்துட்டு எதை படிச்சு கொடுத்தாரு? சின்ன மைனர் சர்ஜரிஸ், மேஜர் சர்ஜரி படிச்சு கொடுக்கல. அதுக்கு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய நீங்க தியரி படிக்கணும். படிச்சுக்கிட்டு வெட்ட சுத்தி ஒரு கட்டு போடணும். அந்த கட்டு போட்டா நீங்க என்ன செய்றீங்க? ட்ரெஸ்ஸிங்னு பேர். அதுக்கு பேர் என்னது? ட்ரெஸ்ஸிங். ஒரு ஊண்டை எப்படி ட்ரெஸ் பண்ணுது இதெல்லாம் படிச்சு கொடுத்து, உங்களை எல்லாம் நான் டாக்டர்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஒன்று இருக்கு. அன்னைக்கு இருந்தது பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில், இங்கிலாந்துக்கு ஆட்சியில் இல்லையா நாம இருந்தோம், அதில் எல்லாம் வாங்கணும். அதனால உங்களுக்கு நான் ஒரு பேர் தாரேன், நீங்க எல்லாம் யாரு? ட்ரெஸ்ஸர்ஸ். DRESSERS. 4 வருஷம் படிக்கணும். எடின்பரோ சிலபஸ், அழகான கல்வி, நிறைய கெட்டிக்கார பையங்கள் எல்லாம் எடுத்தாரு. எல்லாருக்கும் படிச்சு கொடுத்துட்டு உங்க பேர் என்ன? ட்ரெஸ்ஸர். நமக்கு இங்கிலீஷ் வாயில சரியா வராது, அதனால நம்ம ஊருக்காரன் என்ன சொன்னா? தெரசர். ட்ரெஸ்ஸர் என்னரா மாறிட்டாரு? தெரசர். நீங்க இப்ப கன்னியாகுமரி வரலாறு படிச்சு பாருங்க. ஆபிரகாம் தெரசர், ஜேம்ஸ் தெரசர், சாமுவேல் தெரசர், அம்ப்ரோஸ் தெரசர் எல்லாம் ஃபேமஸ் தெரசர். அவ்வளவு தெரசர், தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 1938 கால்ரா அந்த மாவட்டத்தில் சோமவேல் சாமர்வெல்லோடு சேர்ந்து வீடு வீடாக சென்று மருத்துவ கொடுத்தவர்கள் இந்த மருத்துவர்கள். இதை இப்போ மகாராஜா பார்க்காரு. மகாராஜா சொல்றாரு, நீங்க தான் பள்ளியோடம் தொடங்குனீங்க, 15 வருஷம் கழிச்சு நான் தொடங்கினேன். நீங்க தான் அச்சுக்கூடம் தொடங்குனீங்க, அப்புறம் நான் தொடங்கினேன். நீங்க தான் மருத்துவமனை தொடங்குனீங்க, எனக்கும் தொடங்கணும். இப்போ மருத்துவக் கல்லூரியும் தொடங்கி இருக்கிறீர்கள், நானும் தொடங்க வேண்டும். ஆனா உங்க மருத்துவக் கல்லூரியில் நான் 2 மாணவன் அனுப்பித்தாரேன். எங்க மாணவர்கள் முழு ஃபீஸை நான் தந்துருவேன், நீங்கள் அவர்களுக்கு படித்துக் கொடுங்கள். நீங்கள் கொஞ்சம், நான் அவ்வளவு சொல்லல, ஒரு நட்ஷல் நீங்கள் இந்த வரலாறு முழுவதையும் படித்து பார்த்தால் ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்திற்கு பெயர் நாகர்கோவில். அந்த நாகர்கோவிலை சுற்றி எடுத்தவருக்கு பெயர் சார்ல்ஸ் மீர். அதுக்கு பின்னாடி வந்த எல்லா மிஷனரிகளும் ஒரு பண்பாட்டின் வளர்ச்சி, கல்ச்சரல் எவல்யூஷன், ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆஃப் ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சியின் தொடக்கம், இத்தனையும் நடந்தது அந்த சின்ன இடத்துக்குள்ள. அந்த இடத்துக்குள்ள ஒரு கோவில், அந்த இடத்துக்குள்ள குடியிருப்பு, அந்த இடத்துல கல்விக்கூடம், அந்த இடத்துல அச்சுக்கூடம், அந்த இடத்துல தொழிற்கூடம், பெண் கல்வி தொழிற்கூடம் பின்னாடி நிறைய வருது. மார்த்தா எல்லாம் வந்து தொடங்குறாங்க, லேஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ள ஒரு மெடிசின், அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆளுகளை பாருங்க. ஒரு மாதத்தில் அன்ன காலத்தில் இருந்த பாப்புலேஷன் அடிப்படையில் 15,000 பேரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க. அப்ப பள்ளிக்கூடம் வருது, கல்வி கிடைக்கி, அச்சுக்கூடம் வருது, தொழில் பெருகுது, பெண்கள் கல்விக்கூடம் வருது, பெண்கள், அடுத்தது மருத்துவம் வருது, எல்லோருக்கும் மக்கள் நலவாழ்வு கிடைக்கிறது. அப்புறம் ஜோகன்னா செலஸ்டினா மீர், மார்த்தாமா லேஸ் இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. பெண்களுக்கு விடுதலை, பெண்களுக்கு உரிமை, சுய தொழில், செல்ஃப் ஹெல்ப் க்ரோ, இவ்வளவு சேர்ந்து அந்த இடத்துல வந்து யாரும் இப்பொழுது நாகரிகமான ஒரு பகுதி, பண்பட்ட ஒரு பகுதியை பார்க்கணும்னா நாகர்கோயிலை பார்க்கணும். அரசாங்க அலுவலகம் எல்லாம் மாறுச்சு, ரெக்கார்டு எல்லாம் மாறுச்சு. இனி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தலைநகர் கோட்டார் அல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகராக நாகர்கோவில் மாறி இருக்கிறது என்றால் இந்த கிறிஸ்தவ இறைப்பணியாளர்களுடைய தொண்டு பாராட்ட முடியாத ஒரு தொண்டு. அவ்வளவு. இப்போ நான் உங்களை 2021 எடுத்துட்டு போறேன். 2021 தெரியுமா? 2021 என்ன நடந்து? அதாவது சொல்லுங்க, நீங்க 1806, 1809, 1819 சொல்லாண்டா. 2021 வாட்ஸ் a medical significance of 2021 or 2020? 2020 என்ன வந்து மார்ச் மாசம் the covid onslaught, கடுமையாக பாதிக்கப்பட்டோம். ஓராண்டு இப்போ 1821 ஓரளவுக்கு போய் 1821 அக்டோபர் மாதம் கேரள அரசாங்கம் ஒரு குளோபல் கான்க்ளேவ் ஒன்று நடத்துனாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்கள் பொருளாதாரத்தில் இப்போ பின்தங்கி இருக்கோம், உலக எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு 5 நாள் ஆன்லைன், அன்னைக்கு நேரடியான ஆஃப்லைன் நடத்த முடியாது, ஆன்லைன் மாநாடு நடத்தி கடைசி நாள் ஒருத்தரை பேச கூப்பிட்டாங்க. அந்த பேச கூப்பிட்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸுக்கு நோபல் பரிசு வாங்கியவர். நீங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? Who got the Nobel Prize from India for economic developmental economics? டாக்டர் அமர்த்யா சென். அவர் வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர், இங்கிலாந்து. அவருக்கு டியூல் சிட்டிசன்ஷிப் உண்டு, ஆனால் ஓட்டிங் சிட்டிசன்ஷிப் அவருக்கு இங்கிலாந்துல, இந்தியாவில் கிடையாது. அவர் தான் வேலிடக்டரி அட்ரஸ், நிறைவுரை இப்போ யாரு கொடுக்குறா? டாக்டர் அமர்த்யா சென். அழகான ஒரு நிறைவுரை அவர் கொடுத்தது அக்டோபர் மாதம் 22, எனக்கு தேதி நினைவில்லை. அடுத்த நாள் நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்து 2 எடுத்து பாருங்க. முதல் பேஜ்லங்க கட்டங்கட்டி ஒரு செய்தி, பயங்கரமான செய்தி. அவரை பார்த்து கடைசியில் எல்லாம் முடிஞ்சவொடனே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, இன்ட்ராக்ஷன். ஐயா, மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், MDG அப்படி ஒன்று இருக்கா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படி ஒன்று இருக்கா? ஐக்கிய நாடுகள் பேரவை ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா 2035ஆம் ஆண்டுக்குள் இந்த 17 உங்களுக்கு இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். அந்த 17 1 என்னது? சுத்தமான குடிநீர். 2 என்னது? சுத்தமான காற்று. அப்படி 17 போட்டிருக்கான். பெண் கல்வி,
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் SDG மில்லனியம் 2001க்கு நம்ம ஒரு சமயத்தில் 7 எண்ணம் போட்டாங்க, மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இவைகள் எல்லாம் இன்று இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் மேலை நாடுகளை விட மிக அதிகமாக இருக்கிறது. 8.3 அவர்களுடைய அந்த இண்டெக்ஸ், 8.3 டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் கேரளாவுக்கு. அப்படி வச்சுட்டு இவர் பேசுறாரு. ஒன்னு கேட்கிற, ஐயா இதற்கு காரணம் என்ன? கேரளா மட்டும் இந்தியாவில், தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு கம் செகண்ட் ஆர் தேர்ட். வேற ஒன்றும் கிடையாது. ஆந்திரா கிடையாது, டெல்லி கிடையாது, மகாராஷ்டிரா கிடையாது, குஜராத் கிடையவே கிடையாது. இவைகள் ஒன்றும் இல்லை. கேரளா டாப்ஸ். இந்தியாவில் இல்லைங்க. யுனைடெட் நேஷன்ஸ் தன்னுடைய லிஸ்ட்ல போட்டு கேரளா டாப்ஸ், இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்ல கேரளா டாப்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டது யார்கிட்ட? அமர்த்தியா சென். அருமையாக ஆராய்ச்சி பண்ணியவர், மிஷனரி மூவ்மெண்ட் தலைகீழாக படித்து கொடுத்தவர். பட்டுன்னு பதில் சொன்னார். ஒரே பதில் என்ன தெரியுமா? the contribution of missionaries. the contribution of missionary. நம்ம ஆளுகளே யாரும் பத்திரிகையை படிக்கல, நம்ம ஆளுகளையே யாரும் கவனிக்கல. மிஷனரிகள் 4000 மைலுக்கு அங்கிருந்து வந்து இந்த பகுதியில் அவர்கள் உழைத்து ஒரு நாகரிக சமுதாயமாக மாற்றி இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு என்ன பேசுவோமோ கல்வி அதையெல்லாம் நமக்கு தந்து இந்த கேரளா உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு 3 காரணங்கள். 1 மிஷனரிஸ், 2 லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், 3 ராயல்டி. அரச குடும்பம் ரொம்ப உதவி செய்தாங்க கல்விக்கெல்லாம். நமக்கு அந்த இடத்தை தந்தாங்க. கோயில் கட்டுறதுலேயும் பாதி இடத்தை தந்தாங்க. நிறைய கல்விக்கூடங்கள் தொடங்குவதற்கு இடத்தை கொடுத்தது பார்வதி மகாராணி, லட்சுமி மகாராணி. இவங்க எல்லாம் செஞ்சாங்க. இது 3 காரணங்களால் இன்று கேரளா உயர்ந்திருக்கிறது. என்றுமே மறவாதீர்கள். நாகர்கோவில் வரலாறு, நாகர்கோவில் செல்லுகின்ற இடம், நாகர்கோவிலில் மணிமேடை, மணிமேடையில் அழகான ஒரு மணி. அது வந்ததனால் தலைநகர் கோட்டாரிலிருந்து இங்கு வந்தது. கேரளா என்ற பகுதி அன்று திருவிதாங்கூர் கொச்சின் பகுதி இந்தியாவின் தலையாய பகுதியாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை வித்திட்ட பெருமை உங்களுக்கு உண்டு. நீங்க எல்லாம் எங்க உள்ளவங்க? கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய பலனை முதலாக அனுபவித்தவர்கள். இப்படி கல்வியை கொடுத்தார். அந்த கல்வியினால் வளர்ந்தவர்கள். கால்டுவெல் எழுதுறாரு, டிசெப்டிவ் பீப்புள். அந்த கல்வியினால் உயர்ந்தவர்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். இப்ப 4-5 பேரை சொல்லி நான் முடிச்சுவேன். சரிதானா? நம்பர் 1 S.C. Daniel. இந்த மீதம் இந்த ரெங்கல்டோவையும் தொடங்கின பள்ளிக்கூடத்தில் படிச்சு முதல் மாணவராக வந்து அன்னைக்கு டென்டல் சயின்ஸ் முடிச்சு ஒரு டாக்டராக இருந்து அவருக்கு திடீர்னு கலைத்துறை மீது ஆர்வம் வந்தது. தேசி டேனியல் எங்கிருந்து வந்தாரு? உங்ககிட்ட இருந்து வந்தாரு. வேப்பமூட்டில இருந்து வந்தாரு. கல்லுக்கோயில இருந்து வந்தாரு. 2வது PH டேனியல் மறக்க முடியாத தி ரெட் டீ. ஆங்கிலத்தில் அருமையான ஒரு எழுத்தாளர். அவர் எழுதின அந்த நாவல் எனக்கு அது செந்தி அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. டேனியலுக்கு கொள்ளு பேர் எங்க இருக்கான்னு எனக்கு சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி. டேனியலுக்கு கொள்ளு பேர். அவர் கோயம்புத்தூர் போனாரு. நானா ஒருத்தர் நாகர்கோயிலே இருந்தாருங்க. அவருக்கு பேரு MD டேனியல், மோட்சகன் டேவிட் டேனியல். பெரிய ஆங்கில கவிஞர். திருவிதாங்கூர் கொச்சியில் முதல்ல ஆங்கிலத்தில் பாட்டு எழுதுனது அவர் தான், MD டேனியல். 1893 ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி தொடங்குறப்போ ஜேம்ஸ் ஸ்டடி இப்படி சுற்றி பார்க்காரு. இந்த பயக்களுக்கெல்லாம் இவ்வளவு நாள் படிச்சு கொடுத்தோம். யாருக்கு? உங்களுக்கு தான். உங்கன்னா உங்க அப்பா, எங்க அப்பாக்கு தாத்தாக்கு தாத்தா. எந்த பையன் நல்லா இங்கிலீஷ் பேச ஒருத்தரை காட்டு அப்படின்னாரு. எல்லாரும் சொன்னாங்க that young boy just 27 years old MD Daniel graduated from Travancore University. அன்னைக்கு கேரளா கிடையாது, Travancore University. call him. கூப்பிட்டாங்க. ஜேம்ஸ் அதுக்கு முன்னே அவர் அப்படியே வந்து நிக்காரு. டேய் நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? இவர் இங்கிலீஷ் பேசினாரு. ஜேம்ஸ் ஸ்டடி பார்த்தாரு. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் பெட்டர் தென் மீ. யூ ஆர் அப்பாயிண்டட் தி ஃபர்ஸ்ட் லெக்சரர் ஆஃப் இங்கிலீஷ் இன் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ். அன்னைக்கு நாகர்கோவில் கிறிஸ்டியன் காலேஜ், 10 வருஷத்துக்கு பிறகு ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ். ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முதல் ஆங்கில ஆசிரியர். நல்லா மனசுல வச்சுக்காங்க, ஒரு வெள்ளைக்காரன் கிடையாது. வெள்ளைக்காரன் பிரின்சிபல். ஆங்கிலம் படிச்சு கொடுத்தது யாரு? ஒரு தமிழன், MD டேனியல். இந்த 3 பேரும் நீங்க மறக்க முடியுமா? இந்த நாகர்கோவில் உருவாக்கியது, நம்முடைய சமுதாயம் உருவாக்கியது. அடுத்த ஒரு பேர் இப்ப கேட்க போறேன். உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஹையர் செகண்டரி கோர்ஸ். இதை தொடங்கினது யாருங்க? இதுக்கு முத்து விட்டது யாருங்க? அந்த சாந்தபுரத்தை சார்ந்தவர். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் லெக்சரர் போஸ்டுக்கு வேலை செய்தாரு. அவருக்கு ஏதோ கிடைக்கல. டாக்டர் ஜான் டி கே சுந்த கோவத்தில் அங்கேருந்து வந்துட்டாரு. வந்து எஜுகேஷன் காலேஜில் போனார். பயங்கரமாக வேலை செய்தார், ஆராய்ச்சி செய்தார். ஐக்கிய நாடுகள் பேரவை கூப்பிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அம்பாசிடர் எங்கெல்லாமோ போனார். எம்ஜிஆர் முதல்வராக வருகிறார். எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை, இனி இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி வேண்டாம். 79
இதை மாற்றி +2 கொண்டு வரணும், ஹையர் செகண்டரி ஸ்கூல், HSS. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, சாருங்க ஒரு ஆள் இருக்காரு, இவர் சாந்தபுரத்துக்காரரு, கன்னியாகுமரிக்காரரு, ஒரு நல்ல கிறிஸ்டியன், அவரை கூப்பிடியா அந்த ஆளாண்டார் எம்ஜிஆர். கூப்பிட்டு விட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய திட்டம், எனக்கு திட்டம் இதை விட பெரிய திட்டம் என்கிட்ட இருக்கு சார், நான் ஒரு பெரிய ஸ்காலர். 2 மாதங்களில் திட்டம் உருவாகியது. அதனால அந்த திட்டத்துக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல், அவருக்கு இனிஷியல் என்ன தெரியுமா? HSS லாரன்ஸ். அதை பார்த்து இந்தியாவில் எல்லா மாநிலமும் ரெப்ளிகேட் பண்ணினார்கள். ஒரு லாரன்ஸ் தொடங்கியது, ஒரு சாந்தபுரம் லாரன்ஸ் தொடங்கியது, ஒரு மீரின் பள்ளிக்கூடத்தில் படித்த லாரன்ஸ் தொடங்கியது, ஒரு நாகர்கோவில் லாரன்ஸ். அவர் போட்ட திட்டம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இன்னைக்கு டாக்ஸ் ஆஃப் த ஹையர் செகண்டரி. இதுக்கு வித்து போட்டது யாரு? உங்களிலிருந்து வந்த ஒருவர். இனி கடைசி ஒரு ஆளை சொல்ல போறேன். இந்த ஆள் உங்க யாருக்காவது தெரியுமான்னு பாருங்க. இந்திரா காந்தியினுடைய அட்வைசரா இருந்தவருங்க, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சினுடைய டீனாக இருந்தவர். அந்த போஸ்ட் ஒருத்தருக்கும் கிடைக்காது, எல்லாம் பிராமணர்களுக்கும் உயர் வகுப்புக்கு தான் கிடைக்கும், கீழே எல்லாம் ரொம்ப எல்லாம் லேஸ்ல கிடைக்காது. இவர் அந்தே மாறியவர், அட்வைசர் டு தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டீன். நல்ல மனசுல வச்சுக்காங்க, டாடா TIFR, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், விசிட்டிங் ஸ்காலர் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஹார்வர்ட், பெரிய ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது வெர்சைல்ஸ், பிரான்ஸ். இவருடைய ஆராய்ச்சியை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்பா நாங்க கூட இப்படி பண்ணல, அதனால இந்த மனிதருக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஆனா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கிற சமயத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை, ரெக்டல் கேன்சர், நாகர்கோயிலில் இருக்காரு. ISRO சேர்மன் டாக்டர் மாதவ மேனன் அங்கிருந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்திய கவர்மெண்ட்ல இதை தந்தாச்சு, நாங்க அப்படியே தூக்கி உங்க கையில, ஏன்னா அவர் ஸ்பேஸ் ரிசர்ச், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். நீர் நாகர்கோவிலுக்கு போய் அவரை வீட்டில் பார்த்து அவருடைய காலடிகளில் இந்த பரிசை வச்சு வரணும். இந்தியாவிற்கு பெருமையை தேடி தந்த ஒரு பெரும் மகன் நாகர்கோவிலில் வசிக்காரு, கேசரி ஸ்ட்ரீட்ல இருக்காரு. போ, மாதவ மேனன் அங்கிருந்து வந்தார், இந்த மனிதரை வீடு தேடி சென்றார். நான் உங்களுக்கு தருகிறேன், நான் அல்ல, இந்திய அரசு அல்ல, வெர்சைல்ஸ், the headquarters of the International Astrophysicist Association கொடுத்தார். அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்க வந்திருக்கீங்க, இந்திய அரசாங்கம் ஆனர் பண்ணுது, வெர்சைல்ஸ் ஆனர் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன கூட்டம் நாகர்கோயிலில் உள்ள இன்டெலெக்சுவல்ஸை கூப்பிட்டு அதில் வச்சு கொடுத்துருவோம். ஐயாவுக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தோடு வந்தார். இந்த மனிதர் இருந்தார். இந்த மனிதருக்கு அவருடைய மிகச்சிறந்த சேவையை பாட்டி தமிழகத்தின் தென்பகுதியில் ஒருத்தருக்கு கூட பத்மபூஷன் கிடைக்க, இந்த மனிதருக்கு பத்மபூஷன் கிடைத்தது. முதலாக இந்த கம்யூனிட்டியில் இருந்து, இந்த நாகர்கோவிலில் படிப்பில் வந்த அந்த மனுஷன் பத்மபூஷன் வாங்கினார். யார் அவர்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளவு சொன்னேன் இல்லையா, இதுக்கு மேல க்ளூ தர முடியாது. குவிஸ். டாக்டர் ரஞ்சன் ராய் டேனியல், R.R. டேனியல், ஒரு மிகச்சிறந்த மாணவர், ஸ்காட்டிஷ் சபை கல்லூரியின் மாணவர், கோல்ட் மெடலிஸ்ட். அப்புறம் இங்கிருந்து முடிச்சுட்டு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி போனாரு, எல்லா பாலங்களிலும் கோல்ட் மெடலிஸ்ட். பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில் PhD அப்ளை பண்ணார், கூப்பிட்டு ஃபெலோஷிப் கொடுத்தாங்க, படிக்க வச்சு, நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை இல்லை, எனக்கு என் நாட்டிற்கு சென்று பணியாற்ற வேண்டும். அப்பதான் ஒரு மனுஷன் இருந்தார், இந்தியா அணுசக்தியின் தந்தை. இப்போ எனக்கு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் சொல்லணும், யாரு? டாக்டர் ஹோமி பாபா, 30 வயது இளைஞர், கேம்பிரிட்ஜ். பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்தியா பெரிய நாடாக வர வேண்டும், பெரிய நாடாக வரணும்னா திறமையான இந்தியர்களை நான் அழைத்து வருகிறேன். நேரா போனாரு கேம்பிரிட்ஜில். பாபா, ஹோமி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, கூப்பிடுங்க அந்த பையனை. The boy was called, 30-year-old young boy, very brilliant. கீழே ஒரு ரிசர்ச் பண்ணி நோபல் லாரட்டுக்கு கீழே ரிசர்ச் பண்ணவர். அவர் பார்த்து கேட்காரு, உனக்கு நாடு முக்கியமா கேம்பிரிட்ஜ் முக்கியமா? ஹோமி பாபா சொன்னார், my country is more important to me than my Cambridge. அப்போ வா. ஹோமி பாபா சொன்னாரு, நான் வாரேன், ஆனா 3 கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வாரேன். என்னையா? 1, நான் டைரக்டர்னா நீர் பிரைம் மினிஸ்டர் என்ன பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தந்துடணும். 2, நான் எவ்வளவு கிராண்ட் கேட்கறனோ அந்த கிராண்ட் எல்லாம் தரணும். அப்பதான் நான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மனா நான் இருக்க முடியும், ஆட்டம் எல்லாம் நான் தொடங்க முடியும். 2, அப்புறம் 3, நான் விருப்பப்படி எனக்கு வேண்டப்பட்டவர்களை, திறமையானவர்களை மட்டும்தான் எடுப்பேன். நேரு சொன்னாலும் எடுக்க மாட்டேன், ராஜேந்திர பிரசாத் சொன்னாலும் எடுக்க மாட்டேன், சர்தார் பட்டேல் சொன்னாலும் நான் எடுக்க மாட்டேன். சம்மதமா? நேரு என்ன சொன்னாரு? இதை விட இன்னும் என்ன வேண்டுமோ நீ வைத்துக்கொள். அந்த மனிதர் வந்தார். இந்தியா இந்த அட்டாமிக் பவரா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? டாக்டர் ஹோமி பாபா. அதுக்கு பிறகுதான் அது பெரிய சயின்டிஸ்ட்லாம். இந்த ஹோமி பாபாவுடைய நெருங்கிய நண்பர் இந்த மனிதர், இந்த R.R. டேனியல், பத்மபூஷன் டேனியல். பத்மபூஷனுக்கு இந்த உயர், ஆனா ஹோமி பாபா இறந்து போனார் இளமையிலே ஃபிளைட்ல. பத்மபூஷன் R.R. டேனியல் எழுதுகாரு, என்னுடைய அருமை நண்பரை நான் இழந்தேன். நல்ல மனசுல வச்சுக்காங்க, நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த பெயர்களை. இவர்கள் எல்லாம் they are the product of the
missionary endeavor in Nagarkovil, in Kanyakumari, in Travancore. கடவுளுடைய ஒரு பெரிய ஆசை நம்மோடு இருந்தது. எத்தனையோ பேர்களை நான் அடுக்கலாம். என்னுடைய அடுத்த நூல் வெளிவர இருக்குது. அந்த நூலில் அந்த லிஸ்ட் முழுவதும் நான் கொடுத்துருக்கேன். இவர்கள் எல்லோரும், நான் ஆன்மீகத்துறையை பற்றி ஒன்றுமே சொல்லலை, சமயத்துறை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இறையியல் அறிஞர்கள் அது எக்கச்சக்கம் உலகளவில். அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் செக்குலர் வேர்ல்டு மட்டும் பேசினேன். நான் இப்பொழுது கேட்கிறேன், இந்த மரபு உங்களுக்கு இருக்கிறதா? இந்த வேர் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த மண்ணின் மனம் உங்களுக்கு இருக்கிறதா? 42 தலைமுறை இப்போ உங்களுக்கு இருக்கா? நீங்க 42 தெரியாட்டாங்க. 6 டேனியலுக்கு தலைமுறையை தெரிஞ்ச உம்முடி தம்பி தலைமுறையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மீட் தலைமுறையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வில்லியம் டோபியாஸ், விங்கல் டோபி தலைமுறையை தெரிந்து. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, வில்லியம் ஏட்ஸ் என்பவர் அழகா, ஒரு பெரிய ஹிஸ்டாரியன், கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டாரியன், ரொம்ப அழகா சொல்லுவார், வரலாற்றை இழந்தவன் வாழ்வை இழந்தவன். One who loses history loses his life. வரலாறு உங்களுக்கு என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை போச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. எங்களை பார்த்து அவன் இவன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வரலாறு எங்களுக்கு காலங்காலமாக வந்திருக்கிறது. எங்களுடைய அறிவியல் சாதனைகள் பிரமாதம், எங்களுடைய படைப்பிலக்கிய சாதனைகள் பிரமாதம். ஆனால் இதெல்லாம் தெரியாம நாங்க இருக்கோம். இன்று இந்த கூடல் நீங்கள் கூடுகின்ற பொழுது நீங்கள் ஒரு நல்ல சூவனீர் வெளியிடுறீங்க. இந்த சூவனீர் வெளியிடுறதை நான் பார்த்தேன், ஒன்றரை நான் பார்த்தேன். இதற்குள்ளாக இந்த பெரிய மனிதர்களுடைய பட்டியலை மட்டும் நீங்கள் போட்டால் அடுத்த தலைமுறை, ஓஹோ என்னுடைய முப்பாட்டன் இங்கே இருந்திருக்கிறான், முப்பாட்டன் இருந்திருக்கிறான், அவன் சாதித்திருக்கிறான். இதுதான் குமரி கூடல். இதுதான் உண்மையாக நீங்கள் கூடுகின்ற இடம். அறிவு திறன், ஆற்றல் திறன், படைப்பு திறன், உருவாக்கும் திறன், அதற்குள்ளாக இறைவன் உங்களுக்குள்ளாக தந்திருக்கின்ற எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து நீங்கள் வெளிக்கொடுவதற்கு பெயர் குமரி கூடல். அதுதான் கூடுகின்ற இடம். அந்த கூடல் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. மறந்து விடாதீங்கள். இவைகளெல்லாம் காரணம் யார்? டாக்டர் அமர்த்தியா சென்னை பார்த்த கேள்வி அவர் அருமையாக சொன்னார், மிஷனரிஸ். நீங்களும் நானும் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவோம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு நீங்கள் கூடுகின்ற பொழுது ஏதாவது ஒருவர், நான் இப்போ நாகர்கோவில் கதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஒரு நாகர்கோவில் எப்படி நாகர்கோவிலாக மாறுச்சு, கல்கோவிலும் கன்னியாகுமரி மாவட்டம்னு நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த நூலை கல்கோவில் ரீடெடிகேஷன் அன்னைக்கு வெளியிட்டோம். தினமலரில் 45 வாரம் அது கட்டுரையாக வெளிவந்தது. அந்த நூலை, அந்த கட்டுரையை படிச்சு விட்டுட்டு வரலாற்று ஆசிரியர்களே கேட்டார்கள், சார் இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தா பின்ன வேற எங்க நடந்து? நான் எழுதியது எல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதினோம். இன்று நம்முடைய வரலாற்றை மறுப்பதற்கு வரலாற்று அடிப்படையில் யாரும் வரவில்லை. அந்த வரலாறுகளையும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேரை நீங்கள் அழைத்து வாருங்கள். கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுடைய சாதனைகளும் பெரிய சாதனைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்முடைய காலடி தடங்களை நாம் விட்டு செல்வோம். காலடி தடங்களை விட்டு செல்வதன் மூலமாக அடுத்த தலைமுறையை இதைவிட ஆற்றல் பெற்ற ஒரு தலைமுறையாக மாற்றுவோம் என்று உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக அற்புதமாக இந்த கூடலை நடத்தி வருகிற அன்பர்கள் வாழ்க, அவர்களுடைய பணி வளர்க, வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1 மணி நேரம் அப்படியே அசையாமல் அப்படியே உட்காந்துட்டோங்க. எனக்கு தெரியும் ப்ரொஃபஸர் பேசினா அவங்க ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, அவர் பேசினா கிளாஸில் அசைய முடியாது, அவ்வளோ அப்சர்வேஷன் அப்படியே கொட்டி தள்ளிகிட்டே இருப்பார், அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம், அசைய முடியாது. இங்கே கூட இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, என்னென்ன சொல்லுவாங்க, அங்கிள் அவருக்கு ஸ்பீச் கேட்கணும் அங்கிள், இப்படி ஒரு ஸ்பீச்சை கொண்டு குமரி கூடலில் கொட்டுறீங்களே, இன்னும் பெரிய இடத்துல கொட்டியிருக்கணும். அதனால் இந்த கூடலுக்கு அவர் வந்தது நமக்கு ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு கௌரவம். நம்ம நாகர்கள்காரனா யாருன்னா நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு. நம்ம உடம்பில் ஒரு எனது புது ரத்த ஓட்டத்தை பீச்சு விட்டுருக்காரு பாருங்க. அவர்களுக்கு கேசிஎஃப்சியின் சார்பில் எங்களுடைய நண்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கேசிஎஃப்சி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய மெகா ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு தலைவரும் நானும் இதுக்கு காரணம் கிடையாது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்டி இருக்குது, போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. தென் அவர் ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் டேனியல், அவங்க ஸ்பீச் வந்து அகெயின் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான ஸ்பீச்சாக இருந்தது. நம்ம வரலாறு வந்து இப்போ உள்ள ஹிஸ்ட்ரி நம்ம தெரியணும், நம்ம ஜூனியர்ஸுக்கு தெரியணும், இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியணும், மற்றவங்களும் தெரியணும். ஸோ அதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் ஃபார் ஹிஸ் presence here and for the wonderful message. Then I thank the committee members who are with me throughout. இன்னும் கூட இருக்காங்க, இன்னும் இருப்பாங்க. இன்னும் you people want to join with us as board members, you can join, you are welcome. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
ஸோ எல்லாத்துக்கும் மேலாக வந்துக்கக்கூடிய நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அஃபினிட்டி, கன்னியாகுமரி மேலே உள்ள அஃபினிட்டி இருக்கனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச், அண்ட் வி மீட் அகைன் இன் 2026 குமரி கூடல். தேங்க்யூ ஆல். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இன்பமாகவும் நன்மையான ஒரு நாளை எங்களை ஏற்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசனம் இங்கே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒருமனும் அன்பு ஏக செஞ்சு தந்த உங்களுடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று இன்னும் இந்த கூடி வளரட்டும், நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடக்கட்டும், அனைத்து காரியங்களும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பரிமறவாதே. ஆமென். பிதா தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவாளம் பிரசவின் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும், குமரிக்குடி கமிட்டி மெம்பர்ஸ் தலைவரோடும், வழிநடத்துகிற அன்பு தம்பதியாரோடும், வியாபாரம் செய்து கொண்டிருக்க அனைத்து வியாபார மக்களோடும் கர்த்தருடைய வருகையால் மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.